Welcome my dear students. Today in English, in Unit 3, we are going to see the poem I Am Every Woman, written by Rakhi Naryani Shirke. I Am Every Woman. This poem talks about the nature of women. பெண்களுடைய இயற்கையா பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த போம் நமக்கு சொல்லுது. So we have already learnt in the last prose about the empowerment of women. பெண்கள் எந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்களா இப்போ இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம ப்ரோஸ்லயே பார்த்தோம். So அதே தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. So today's women are brave, strong and they are empowered in different fields in our country. So பெண்கள் எல்லா ஃபீல்ட்லயும் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்றதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு ட்ரீட் ஆல் த விமன் வித் ரெஸ்பெக்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் எ நேஷன். ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு நம்ம கண்டிப்பா பெண்களை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கறது தான் இங்க நம்ம இந்த ரைட்டர் ராக்கி நர்யானி ஷிர்கே இந்த போம்ல நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? First let us see about the poet. First poet பத்தி பார்த்துக்கலாம். Rakhi Naryani Shirke is an academician with a passion for writing poems. Rakhi Naryani Shirke அப்படிங்கிற ஒரு academician அப்படின்னா ஒரு கல்வியாளர். ஸோ அவங்களுக்கு போம்ஸ் அதாவது போயம்ஸ் எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன்ல அவங்களுடைய போம்ஸ்ல காட்டுவாங்க. அதாவது பார்த்தா அவங்களுடைய சுய வெளிப்பாடை அவங்க எழுதக்கூடிய அந்த லைன்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா. இங்க பாத்தீங்கன்னா விமன் பத்தி பேசியிருக்காங்க. பெண்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. நம்ம போயட் பாத்தீங்கன்னா ஷீ இஸ் a போஸ்ட் கிராஜுவேட், பிஎடும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னா மும்பைல இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் ஒர்க்கிங் as a டீச்சர் இன் ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் லெட் us see about the poem. Okay, first let us see the first 4 lines. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She is real, she is not fake. Look at the first line. A woman is beauty innate. A woman is beauty. ஒரு பெண் என்பவள் அழகானவள். ஸோ இங்க பியூட்டிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா innate. innate அப்படிங்கிறது ஒரு பெண் அக அழகு உடையவள், அவங்களுடைய உள்ள அழகா சொல்றாங்க. அவங்க ஹார்ட் அவ்வளவு அழகா இருக்கும், நல்ல மனசு இருக்கும்னு சொல்றாங்க. அந்த தான் பியூட்டிங்க சொல்றாங்க. சோ a woman is beauty innate. ஒரு பெண் என்பவள் அக அழகு உடையவள் அப்படிங்கிறாங்க. a symbol of power and strength. a symbol of power and strength. அதாவது பாத்தீங்கன்னா பவர்னா சக்தி, ஸ்ட்ரென்த்னா வலிமை. she is a symbol of power and strength. அதாவது பாத்தீங்கன்னா சக்திக்கும் வலிமைக்கும் ஒரு அடையாளமா இருக்கக்கூடியவ தான் பெண். அதாவது அது சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. Look at the third line. She puts her life at stake. அவங்க ஸ்டேக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அவங்க வாழ்க்கையை பணயம் வைக்கிறது. பணயம் வைக்கிறது அந்த ஸ்டேக் அப்படிங்கிற மீனிங். She puts her life at stake அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையவே மற்றவர்களுக்காக பணயம் வைக்கக்கூடியவள் தான் பெண். மற்றவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் பெண் அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஸ்டேக் மீன்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்காக பணயம் வைப்பது, மற்றவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது. ஷீ இஸ் ரியல், ஷீ இஸ் நாட் ஃபேக். ஷீ இஸ் ரியல்னா பெண் என்பவள் ஒரு உண்மையானவள். ஷீ இஸ் நாட் ஃபேக் அப்படின்னா என்னைக்குமே போலியா இருக்கக்கூடியவள் கிடையாது. ஸோ எவ்வளோ ஒரு பெண்மையை பத்தி எவ்வளவு பெருமையா இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அக அழகு உடையவள், பியூட்டி innate. நெக்ஸ்ட் ஷீ இஸ் a symbol of power and strength. She puts her life at stake. தன்னுடைய வாழ்க்கையை மற்றவங்களுக்கு பணயம் வைக்கக்கூடியவள். She is real, she is not fake. எப்பவுமே உண்மையா இருக்கக்கூடியவள், போலியா இருக்க தெரியாதவள். அவள் தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ்ல நம்ம போயட் சொல்றாங்க. Look at the next stanza. The summer of life she is ready to see in spring. She says, spring will come again, my dear. Let me care for the ones who are near. She is a woman, she has no fear. The summer of life she is ready to see in spring.
ஸோ இந்த லைன்ல என்ன சொல்றாங்கன்னா ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் பத்தி பேசுறாங்க. வி நோ த சீசன் சம்மர். சம்மர்னா என்ன? கோடை காலம். ஸோ சம்மர் சீசன் எப்படி இருக்கும்? இட் வில் பி வெரி ஹாட், ரொம்ப ஹாட்டா இருக்கும். நமக்குலாம் ரொம்ப என்னடா பயங்கரமா ஸ்வெட் ஆகுது, பயங்கர ஹீட்டா இருக்கே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே பாருங்க ஸ்ப்ரிங் சீசன்னா எப்படி இருக்கும்? வசந்த காலம், நல்லா குளிர்ச்சியா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், அந்த கிளைமேட்டே நல்லா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு சீசன் கூட யாரை கம்பேர் பண்றாங்கன்னா உமனை கம்பேர் பண்றாங்க, பெண்ணை கம்பேர் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க சம்மர் ஆஃப் லைஃப், சம்மர் அப்படிங்கிறது இங்க என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா டிஃபிகல்டிஸ் இன் லைஃப், வாழ்க்கையில வரக்கூடிய டிஃபிகல்டிஸ், கஷ்டங்களை பத்தி இங்க சொல்றாங்க. என்னென்ன பிரச்சனைகள் லைஃப்ல வருமோ அதுதான் இங்க சம்மர். சம்மர்ல எப்படி ஹாட்டா இருக்குமோ, நம்ம எப்படி ரொம்ப கஷ்டப்படுவோமோ, அதே மாதிரி இங்க சம்மருங்கிறது டிஃபிகல்டிஸ் இன் லைஃப் தான் சொல்றாங்க. அதே ஸ்ப்ரிங்கிறது லைஃப்ல இருக்கக்கூடிய நல்ல குட் டேஸ் அதான் சொல்றாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்றாங்கன்னா த சம்மர் ஆஃப் லைஃப் ஷீ இஸ் ரெடி டு சீ இன் ஸ்ப்ரிங். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல வந்து அப்ப வந்து நம்ம வசந்தமா இருக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு டிஃபிகல்ட்டி வந்துச்சுன்னா அதை கூட ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு பெண் ரெடியா இருப்பா, ஒரு உமன் ரெடியா இருப்பா. ஸோ எந்த சீசனா இருந்தாலும் பரவாயில்ல, இட் மே பி சம்மர் ஆர் ஸ்ப்ரிங், எதுவா இருந்தாலும் ஷீ இஸ் ரெடி டு ஃபேஸ் த டிஃபிகல்ட்டி. ஸோ எந்த சீசன்ல எது வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். அப்போ லைஃப்ல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது எப்ப வந்தாலும் அதை ஒரு உமனால ஃபேஸ் பண்ண முடியும். அதை தான் இங்க நம்ம சீசன் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க சீசனா டேரக்டா சீசனுக்குள்ள போயிடாதீங்க. அங்க இந்த சம்மர்ங்கிறது டிஃபிகல்ட்டி சொல்றாங்க, அதே ஸ்ப்ரிங்கிறது குட் டைம்ஸ் சொல்றாங்க. அப்ப குட் டைம்ஸ்ல கூட டிஃபிகல்ட்டி வந்தாலும் பெண்ணால ஃபேஸ் பண்ண முடியும். She says spring will come again my dear. என்ன சொல்றாங்க? spring will come again my dear அப்படின்னா குட் டைம்ஸ் நம்ம லைஃப்ல கண்டிப்பா வரும், அதனால ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு உமன் சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கான்பிடன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். பிகாஸ் அவர் ஃபியூச்சர் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த டைம்ல எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கக்கூடியவங்க தான் ஒரு உமன் அப்படின்னு சொல்றாங்க. லெட் மீ கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். ஸோ இந்த குட் டைம், பேட் டைம், டிஃபிகல்ட்டி பத்தெல்லாம் யோசிக்காம வி ஷுட் கேர் ஃபார் த ஒன்ஸ் ஹூ ஆர் நியர். நம்ம சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே உமன் நினைப்பாங்களாமா. ஸோ நம்ம யூஸ்வல் நமக்கு தெரியும், நம்ம மதர் இருக்காங்க, நம்ம மதருக்கு வந்து என்னதான் லைஃப்ல ப்ராப்ளம் வந்தாலும் சரி, என்னதான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் அவங்களுடைய கிட்ஸை கேர் பண்றதுல என்னைக்குமே மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் உமன். ஸோ ஃபேமிலியை கேர் பண்றதை என்னைக்குமே உமன் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. எத்தனை வேலை இருந்தாலும் ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அங்கதான் இதை சொல்றாங்க. ஷீ இஸ் த உமன், ஷி ஹாஸ் நோ ஃபியர். அவள் தான் ஒரு பெண், இதுதான் ஒரு பெண், அவங்க தான் ஒரு உமன். ஷி ஹாஸ் நோ ஃபியர், எந்த பயமே கிடையாது, பெண்ணுக்கு பயமே கிடையாது, ரொம்ப கான்பிடென்டான ஒரு பர்சன் தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் 4 லைன்ஸ்ல சொல்றாங்க. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything, says she. Despite the sighs and groans and moans, she is strong in her faith, firm in her belief. Strong is she in her faith and beliefs அப்படிங்கிறாங்க. ஸோ ஹியர் வந்து ஃபெய்த் அண்ட் பிலீஃப்ஸ் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஃபெய்த்னாலும் பிலீவ்னாலும் நம்பிக்கை தான். பட் இந்த ஃபெய்த் அப்படிங்கிறது ஒருத்தர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை, பிலீஃப்ஸ்ங்கிறது ரிலீஜியன் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை. ரெண்டுலயுமே ஒரு உமன் எப்படி இருப்பாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறதுலயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ரிலீஜியன் ஓரியன்டா இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையிலும் கூட ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. she will be strong in both அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்றாங்க. persistence is the key to everything. persistence அப்படின்னா உறுதியாக இருத்தல், determination. எதுலயுமே வந்து உறுதியா இருக்கிற, ஒரு என்ன ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அதுல உறுதியா இருக்கிறது. ஸோ persistence is the key to everything. ஸோ எந்த விஷயத்திலுமே நம்ம உறுதியா இருக்கிறது தான் அது ஒரு சக்சஸ்க்கான ஒரு கீ அப்படிங்கறத வந்து ஒரு உமன் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதை தான் அடுத்ததுல சொல்றாங்க. சேஷி அப்படி ஒரு பெண் சொல்றா. Despite the sighs and groans and moans, தன்னுடைய லைஃப்ல இங்க டெஸ்பைட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, என்னதான் லைஃப்ல வந்தாலும் அதைத்தான் கொண்டு வராங்க. அதாவது வந்து groans and moans அப்படின்னா இந்த புலம்பல்கள், வேதனைகள், கூக்குரல்கள், லைஃப்ல வரக்கூடிய எல்லா பிரச்சனைகள்
எதுவா இருந்தாலும் என்ன வந்தாலும் she is strong in her faith. என்னதான் வந்தாலும் she is always strong in her faith. அவங்க நம்பிக்கையில எப்பவுமே உறுதியா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. firm in her belief. அவங்க நம்பிக்கையில எப்பவுமே உறுதியா இருப்பாங்க. ஸோ என்னதான் லைஃப்ல வேதனைகள், கூக்குரல்கள், மோன்ஸ், groans என்ன வந்தாலும் she will be always strong in her faith and belief. நம்பிக்கையில என்னைக்குமே உறுதியா இருப்பாங்க. அவள் தான் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால சொல்றாங்க. she is a lioness, don't mess with her. she will not spare you if you are a prankster. don't ever try to saw her pride, her self-respect. she knows how to saw you, so beware. she is a lioness. lioness என்ன? பெண் சிங்கம். ஒரு உமனுங்கிறவ ஒரு lioness அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் சிங்கம். உமனுங்கிறவங்க ஒரு பெண் சிங்கம். don't mess with her. don't mess with herனா அவள்கிட்ட உன் வேலையை காட்டாத, அவளை குழப்பப்படுத்தாத, ட்ரபிள் பண்ணாத, கஷ்டப்படுத்தாத. அப்படி பண்ணேன்னா she will not spare you if you are a prankster. so she will not spare you அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டா. நீ அவள்கிட்ட ஏதாவது ட்ரபிள் கொடுத்தீங்கன்னா, பிகாஸ் she is a lioness, அவள் ஒரு பெண் சிங்கம். அந்த சிங்கத்துக்கிட்ட போய் நீ வாலாட்டினா, உன்னுடைய ட்ரபிள் கொடுத்தீங்கன்னா she will not spare you அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டா. if you are a prankster, prank பண்றதுன்னா என்ன? நம்மளை மற்றவங்களை ஏமாத்துறது, குறும்பு பண்றது, நக்கல் பண்றது, இந்த மாதிரி பண்றது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பெண்கள்கிட்ட நீ பண்ண அப்படின்னா உன்னை சும்மா விட மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. don't ever try to saw her pride, her self respect. இங்க சா அப்படிங்கிறது பார்க்கறது கிடையாது. இங்க சா அப்படிங்கிறது கட் பண்றது. சரியா? அவளுடைய பிரைட், அவளுடைய பெருமையவோ, அவளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதையோ நீ கெடுக்க நினைச்சா, அதை ஸ்டாப் பண்ண, கட் பண்ண நீ நினைச்சா, she knows how to thaw you. அவளுக்கு தெரியும் உன்னை எப்படி அதுல உன்னை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். thaw you ஆக்சுவலா தா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஐஸ் மெல்ட் ஆகிறத நம்ம தான் சொல்லுவோம். பட் இங்க நம்மளோட இந்த போயத்துல என்ன சொல்றாங்கன்னா, எப்படி டேக்கிள் பண்றது, எப்படி டீல் பண்றது, எப்படி அந்த நம்மள்ட்ட இருக்கிற அந்த ஹேபிட்டை எப்படி சமாளிக்கிறதுங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும். அதான் சொல்ல வராங்க. திருப்பி அதே சாயு, உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணு தெரியும். சோ பிவேர், சோ கவனமா இருந்துக்கோ. சோ எப்பவுமே ஒரு பெண்ணுகிட்ட அவளுடைய சுயமரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்டும் சரி, அவளுடைய பிரைட், பெருமையும் நீ தடுக்க நினைச்சா, அவளை கிண்டல் பண்ண நினைச்சா, அவளை அவமானப்படுத்த நினைச்சா, அவளை கஷ்டப்படுத்த நினைச்சா, அவளுக்கு தெரியும் உனக்கு எப்படி சரியா பதிலடி கொடுக்கணும். உன்னை சும்மா விட மாட்டா. அதனால பெண்கள்கிட்ட உங்களுடைய வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம போயிட்டு இந்த 4 லைன்ஸ்ல சொல்றாங்க. அப்ப உமன் இஸ் a lioness, ஒரு பெண் சிங்கம். அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட உன் வேலையை காட்டாத, உன் வேலையை காட்டினா அதை எப்படி அவன் உன்னை சும்மா விட மாட்டான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணி உன்னை சரி பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் 2 லைன்ஸ். she is today's woman, today's woman dear. இந்த லைன்ல பாருங்க, நல்லா அழுத்தி சொல்றாங்க. she is today's woman அப்படின்னா அவள் இந்த காலத்து பெண் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க நம்ம லாஸ்ட் ப்ரோஸ்ல பார்த்தோம். ஸோ அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இல்லை, எஜுகேஷன் கிடைக்கல. அவங்க தே யூஸ் டு குக் ஃபார் தியர் ஃபேமிலி மெம்பர்ஸ் குக் பண்ணணும், வீட்டில் இருக்கிற ஒர்க் பண்ணணும், இதுதான் வேலை. நோ எஜுகேஷன் கிடையாது. பட் இன்னைக்கு பெண்கள் அப்படி கிடையாது. தே ஆர் சக்சஸ்ஃபுல் இன் ஆல் த ஃபீல்ட்ஸ், எல்லா ஃபீல்ட்ஸ்லயும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க, போல்டா இருக்காங்க, அப்படி இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த லைன்ல அழுத்தி சொல்றாங்க, she is today's woman. அவங்க எல்லாம் இந்த காலத்து பெண், நீ அந்த காலத்து பெண் மாதிரி நினைக்காத, அதைத்தான் சொல்ல வர்றாங்க. love her, respect her, keep her near. love her, அன்பு செய், பெண்ணை அன்பு செய். respect her, மரியாதை கொடு. keep her near, உன் பக்கத்திலே வச்சுக்கோ, உன் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ உமன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்டானவங்க அப்படிங்கிறத நம்ம போயட் இதுல சொல்றாங்க. அந்த போயட் இந்த போயம்லே நமக்கு சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே உமனை ஈக்குவாலிட்டியா பாருங்க, ஈக்குவலா பாருங்க. அதுக்கு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவங்கள்ட்ட வேலை தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க. அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணாதீங்க.
அவங்கள நீங்க வேற மாதிரி ட்ரீட் பண்ணா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைனஸா மாறி உங்களுக்கு அதுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்ன் பண்ற மாதிரி தான் இந்த போம்லே நம்ம போயட் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த whole content of this poem. Students, this is a memory poem. ஒரு மெமரி போமா இருக்கிறதுனால சார் வந்து ஜிமிக்கி கமல் சாங்கோடைய அந்த மெட்ல வந்து உங்களுக்கு பாடியிருக்கேன். ஸோ லிசன் பண்ணுங்க. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she's not fake. A woman is beauty innate, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she's not fake. The summer of life she is ready to see in spring. She says spring will come again, my dear. Let me care for the ones who are near. She's a woman, she has no fear. A woman is beauty in it, a strength of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake. A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake. Strong is she in her faith and beliefs. Persistence is the key to everything. Despite the sighs and groans and moans, she's strong in her faith, firm in her belief. A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake. A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake. She's a lioness, don't mess with her. She will not spare you if you are a prankster. Don't ever try to sock her pride, her self-respect. She knows how to thaw you, so beware. She's today's woman, dear. Love her, respect her, keep her near. She's today's woman, dear. Love her, respect her, keep her near. A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake. A woman is beauty in it, a symbol of power and strength. She puts her life at stake. She's real, she is not fake.